சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. வாக்கு திருட்டு புகார் விவகாரத்தில் மேலும் பல குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். வணக்கம் கணபதி. ஏற்கனவே வாக்கு திருட்டு தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி தொடர்ச்சியா கூறிக்கிட்டு வராரு. இன்னைக்கு ஒரு ஹைட்ரஜன் குண்டு காத்திருப்பதா சொல்லி இருந்தாரு. இன்னைக்கான செய்தியாளர் சந்திப்புல ராகுல் காந்தி என்ன தெரிவித்தார்? தேர்தல் ஆணையம் மற்றும் ராகுல் காந்தி இடையிலான மோதல் மேலும் வலுவடைகிறது. அது எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்பதை காட்டும் வகையில் தான் இன்றைய ராகுல் காந்தியின் செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. இதிலே எப்படி கர்நாடக மாநிலத்திலே ஒரு தொகுதியிலே போலியான முகவரிகள், போலியான பெயர்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் இருந்து பல நபர்களுடைய பெயரை நீக்க முயற்சி செய்தது நடைபெற்றது என ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். வெளி மாநிலங்களில் உள்ள அலைபேசி எண்கள் மூலமாக ஓடிபியை பெறப்பட்டு இத்தகைய நடவடிக்கை நடைபெற்றது எனவும், தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிலே மாற்றங்களை செய்வதற்காக பயன்படுத்தும் மென்பொருள் மூலமாகவே இந்த மோசடிகள் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக இன்று நான் வைத்திருக்கும் ஆதாரங்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள். ஆனால் மிகப்பெரிய ஹைட்ரஜன் குண்டு ஒன்றை போடப் போகிறேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த குண்டு விரைவிலேயே வெளிவரும் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்று வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல. ஏற்கனவே வெளியான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் தான். ஆனால் இதைவிட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இனி வெளிவர இருக்கின்றன என்பதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணையம் மற்றும் ராகுல் காந்தி இடையே மோதல் தொடர்ச்சியாக இன்னும் தீவிரமடைந்து வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகள் வெளியிட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் ஆதாரங்களையும் வெளியிட இருக்கிறார்கள். இந்த விவகாரத்திலே கர்நாடக காவல்துறை சிஐடி பல விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டது எனவும், கர்நாடக மாநில தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் அந்த விவரங்களை டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்டபோது அவை கொடுக்கப்படவில்லை, மறுக்கப்பட்டது எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த கர்நாடக காவல்துறை விசாரணைக்கான முதல் தகவல் அறிக்கையை தேர்தல் ஆணையம் பதிவு செய்ததுதான் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இரண்டு பக்கங்களுமே பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. மோதல் மேலும் வலுப்பெறுகிறது. இந்த விவகாரத்திலே ராகுல் காந்தி அடுத்தடுத்து இன்னும் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி பதில் அளிக்கும்? போதிய ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிடுவாரா? அதற்கான விளக்கங்களை தேர்தல் ஆணையம் தர முடியுமா என்பதை இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆக இந்த மோதல் மேலும் தீவிரமடைந்து வரும் நாட்களிலே கடுமையான மோதலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக கணபதி, ராகுல் காந்தியின் இந்த தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.